வெல்கம் பேக் டு செல்வாஸ் லுக் புக். இந்த vlog வந்து பார்த்திங்கன்னா என்னோடய ஹோம் டவுனில் எடுத்திருக்கேன். வளைகாப்பெல்லாம் முடிச்சுட்டு வீட்டுக்கு அம்மா வீட்டுக்கு வந்தாச்சு. ஸோ இதை வந்து நான் மினி vlogsல ஷேர் பண்ணியிருந்தேன். லாங் வீடியோ பார்க்குறவங்களுக்கு தெரியுமான்னு எனக்கு தெரியல, அதனால் இங்கேயும் நான் மென்ஷன் பண்ணிக்கிறேன். மார்னிங் கொஞ்சம் ட்ரெஸ் எல்லாம் வாஷ் பண்ணி போட்டிருந்தேன். இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு 3 o'clock இருக்கும். 3 o'clock வெயில் பயங்கரமாக அடிக்குது. எப்படி நமக்கு சென்னையில் இருக்குமோ அதே மாதிரி தான் ஊர்லேயும் இருக்குது, எந்த மாற்றமும் கிடையாது. என்ன ஒன்று, இங்கே வந்து நான் டெய்லியுமே ட்ரெஸ் எல்லாம் வாஷ் பண்ணிக்க முடியுது. அங்கே சென்னையில் இருக்கும்போது வந்து பார்த்திங்கன்னா யோசிச்சு தான் பண்ணுவேன். சாட்டர்டே மட்டும்தான் வந்து கிளாத்ஸ் எல்லாம் வாஷ் பண்ணுற மாதிரி இருக்கும். மற்ற டைமில் வந்து வாஷ் பண்ணோம் அப்படின்னா ஓனர் வந்து தண்ணி போட மாட்டாங்க அந்தளவுக்கு. அவங்கள பொறுத்தவரை ஒரு நாளைக்கு ஒரு டைம் தண்ணி போடுவாங்க, அவ்வளோதான். அண்டு திரும்ப தீந்துருச்சு அப்படின்னா போட மாட்டாங்க. நம்ம கெஸ்ட்டுக்கு வீட்டுக்கு யாருன்னா நம்ம வீட்டுக்கு கெஸ்ட் வந்திருக்காங்க அப்படிங்கிற பட்சத்தில் அகைன் தண்ணி போடுவாங்க. கரண்ட் பில் அதிகமாக வந்துடும் அப்படிங்கிறதுக்காக இதை வந்து ஃபாலோ பண்ணுறாங்கன்னு நினைக்கிறேன். சாட்டர்டே மட்டும் வாஷ் பண்ணுறதுக்கு கரெக்டாக தண்ணி வந்துடும். அன்றைக்கி நாங்கள் ஃபுல்லாக வாஷ் பண்ணி போட்டுருவோம். அந்த பிரச்சனை வந்து இங்கே இல்லை. ஹோம் டவுனில் எப்போவுமே வந்து தண்ணி மார்னிங்கும் வந்துடும், ஈவினிங்கும் வரும். 2 ட்ரம் இருக்குது. ரெண்டையுமே பிடிச்சி நிரப்பி வச்சிட்டோம் அப்படின்னா நம்ம தாராளமாக யூஸ் பண்ணிக்கலாம். ஈவினிங் ஸ்கூல் விட்டு வந்த உடனே கம்சி பண்ணுற வேலையை பாருங்கள். இப்போ தான் வெயிலாக இருக்குதுன்னு சொன்னேன், அந்த இடத்துல இப்போ தான் லைட்டாக நிழல் வந்திருக்கு. இன்னுமே அந்த பிளேஸில் பார்த்தா வெயிலாக தான் இருக்குது, உங்களுக்கு பார்த்தா தெரியும் அப்படின்னு நினைக்கிறேன். குழந்தைங்களை கண்ட்ரோல் பண்ணுறது பெரிய டாஸ்க்குன்னு நினைக்கிறேன். என் தங்கச்சி பொண்ணு தான், சுத்தமாக கண்ட்ரோல் பண்ணவே முடியாது. என்ன நினைக்கிறோ அதை பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி தான் அதோட மைண்ட் செட்டு. சரி, கொஞ்ச நேரம் அங்கே படுத்த உடனே எழுந்துக்க சொன்னதும் எழுந்துடுச்சு. எழுந்ததுக்கப்புறமா ஸ்கூல் பேக்லேருந்து போயிட்டு லஞ்ச் பேக்கில் உன்னோட ஸ்நாக்ஸ் பாக்ஸ் எடுத்துகிட்டு வந்து காட்டு அப்படின்னு சொல்லிட்டு இருந்தேன். நான் எப்போவும் மார்னிங் நான் வந்ததால் இப்போ வந்து கொஞ்சம் ஃப்ரூட்ஸ் எல்லாம் வச்சு விட்றேன். ஸ்நாக்ஸுக்கு பதிலாக ஃப்ரூட்ஸும் நட்ஸும் சேர்த்து வச்சு விடுவேன். அதை சாப்பிட்டியா இல்லையா அப்படின்னு சொல்லி எடுத்துகிட்டு வந்து காட்ட சொன்னேன். மேடம் அதான் எடுத்துகிட்டு வந்து காட்டிகிட்டு இருந்தாங்க. பரவாயில்ல, ஃப்ரூட்ஸ் அண்ட் நட்ஸ் எல்லாம் வந்து கொடுத்து விட்டால் சாப்பிட்றது. நிறைய வச்சா தான் வந்து மிச்சம் வச்சு எடுத்துகிட்டு வராங்க. அப்போ கூட ஈவினிங் வந்து எடுத்து சாப்பிடு அப்படின்னு சொன்னோன்னா கேட்டுட்டு சாப்பிட்றது. இந்த வீடியோ வந்து கொஞ்சம் வந்து ஷேக் ஆகி தான் இருக்கும். பிகாஸ் வந்து பார்த்திங்கன்னா இதை எடுத்தது கம்சி. எனக்கு வேறு வீடியோகிராஃபர் கிடையாது இங்கே. ஆல்சோ இங்கே நான் வந்து எந்த ட்ரைபாடுமே வச்சுக்கல. ஊரில் தான் எல்லாமே இருக்குது, சென்னையில் தான் இருக்குது. எதையுமே நான் கேரி பண்ணிவிட்டு வரல. அதனால் இந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா வீடியோஸ் கொஞ்சம் ஷேக் ஆகி தான் இருக்கும். ஆல்சோ பேக்ரவுண்டும் வந்து பெருசாக இப்படி இருக்கணும்னு பார்த்துலாம் வந்து எடுத்து கொடுக்கல. கம்சி வந்து ஓகே கொடுப்பறிமா நான் எடுத்துறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கு என்ன தெரியுமோ அந்த மாதிரி எடுத்திருக்காங்க. சென்னையில் இருக்க வீட்டில் வந்து பார்த்திங்கன்னா ஜிங்கில் தான் பாத்திரம்லாம் இருக்கும், நின்றுட்டே கழுவுற மாதிரி இருக்கும். எனக்கு பயங்கரமாக கால் வலிக்கும். ஆனால் இங்கே அந்த பிரச்சனை இல்லை, உட்காந்துட்டே வந்து பாத்திரம் கழுவலாம், துவைக்கலாம். அதனால கொஞ்சம் வந்து பீஸ்ஃபுல்லாக இருக்கும் துவைக்கிற வேலை, பாத்திரம் கழுவுற வேலையெல்லாம் பண்ணுறதுக்கு. இது நெக்ஸ்ட் டே மார்னிங்கில் இப்போ வந்து முருங்கைக்கீரையை வந்து வேக வச்சு அந்த தண்ணியை வந்து டெய்லியுமே வந்து நான் குடிச்சிட்ருக்கேன். ஸோ அதுதான் வந்து எங்கள் அம்மா செஞ்சு கொடுத்துருந்தாங்க. மார்னிங் அது குடிச்சிட்டு அப்படியே தோட்டத்துக்கு கிளம்பி போயாச்சு. செம்ம ரிலாக்ஸிங்காக இருக்கும் தோட்டத்துக்கு போனோம் அப்படின்னா. இது வந்து பார்த்திங்கன்னா அம்மா வந்து வெண்டைக்காய் செடி வந்து நட்டிருக்காங்க. ஸோ அதுக்கு வந்து களை வெட்டிகிட்டு இருக்காங்க. விவசாயத்தை பொறுத்த வரைக்கும் பெருசாக லாபம்லாம் கிடையாது. சின்ன வயசுலேருந்து நான் அம்மா அப்பாவை பார்க்குறேன், ரொம்ப கஷ்டம்தான் பண்ணுறாங்க. அவங்க முன்னாடியிலேருந்தே விவசாயமே பண்ணி பழகினதுனால அவங்களால அதுலேருந்து வெளியிலையும் வர முடியல. முடிஞ்சளவு அதுலேயே என்ன பண்ண முடியுமோ அதை பண்ணி முன்னேற மாட்டோமா அப்படின்னு தான் பார்க்குறாங்க. எல்லோரும் காய்கறியோட விலைலாம் குறைஞ்சா வந்து சந்தோஷப்படுவாங்க. ஆனால் நான் எப்படி யோசிப்பேன்னா, இன்றைக்கெல்லாம் பார்த்திங்கன்னா மார்னிங்கில் தக்காளி 4 கிலோ 5 கிலோ 100 ரூபா அப்படிங்கிற மாதிரிலாம் விற்றுட்டு வந்தாங்க. அப்போ என்னோடய யோசனை என்னவா இருந்துச்சுன்னா, அப்போ தக்காளி நட்டவங்க என்ன பண்ணுவாங்க அப்படிங்கிறது தான். விவசாயத்தை பொறுத்தவரை ஏதாவது ஒரு டைம் வந்து நம்மளுக்கு ப்ராஃபிட் வருது அப்படின்னா மற்ற டைம் எல்லாமே அடி வாங்கிடும். இதுதான் மோஸ்ட்டாக நடக்கிறது. பட் இருந்தாலும் ஏன் விவசாயம் பண்ணுறாங்க அப்படின்னா அதுலேயே வந்து அவங்களுக்கு பழகிடுச்சு, அதுதான் அவங்களுக்கு தெரியும். வேறு எங்கள் அம்மா அப்பா பொறுத்தவரை அவங்களுக்கு அதுதான் தெரியும். அதனால தான் அவங்களால ஈஸியாக விவசாயத்தை விட்டுட்டு வெளியில் வர முடியல. எனக்கு ஒரு விஷயம் தோணும் எப்போவுமே, என்னென்னா அட்லீஸ்ட் அவங்களுக்கு ப்ராஃபிட் வரலனாலும் நஷ்டம் வராத மாதிரி கவர்மெண்ட்லேருந்து எல்லா வெஜிடபிள்ஸ்க்கும் ஒரு ஃபிக்ஸ்டு ரேட்டாவது கொடுக்க மாட்டாங்களா அப்படிங்கிற மாதிரிலாம் யோசிப்பேன். பட் இது நான் யோசிச்சு என்ன மேபி என்ன மாதிரி யாராவது யோசிக்கிறவங்க இருந்தால் கூட கமெண்ட்டில் சொல்லிட்டு போங்க. இதோ பாருங்களேன், கம்சியை நான் வந்துட்டு ஹோம் ஒர்க் பண்ண வைக்கிறதுக்குள்ளே போதும் ஆகிடும். ஹோம் ஒர்க் 5 இருக்குன்னா அதில் 2 வரைக்கும் தான் மேடம் ஆக்டிவாக இருப்பாங்க. 2 கூட இல்லை, 1 ஆக்டிவாக பண்ணிவிடுவாங்க. அதுக்கப்புறம் நம்ம பண்ண வைக்கிறது கஷ்டம். இந்த vlog இவ்வளோ தான் கவர் பண்ணியிருக்கேன். நம்ம அடுத்த vlogல மீட் பண்ணலாம். பாய்.